அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில், குடும்பம், பண வரவு, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சக்ஸஸாக அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகரம் அற்புதமான ராசி. அதாவது காலபுருஷ தத்துவத்தில் 10ஆவதாக வரக்கூடிய, அதாவது யோகம் பெற்ற தொழில் ஸ்தானாதிபதி ராசி. வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஒரு விஷயத்தை வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வேலையை முடிக்காமல் விட மாட்டீங்க. அதே நேரத்தில் சிறு வயதிலிருந்தே கடும் கஷ்டங்களை கடந்து வந்தவங்களாக தான் இருப்பீங்க இந்த மகர ராசிக்காரர். அது பெண்களாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், பெரிய கம்பீரமாக நடந்துக்குவீங்க. கண்டிப்பாக குடும்ப நிர்வாகமே நீங்கள் பண்ணுவீங்க. யாருக்குமே பயப்பட மாட்டீங்க. தப்பு யார் செய்தாலும் சரி, ஏன் இதை இப்போ பண்ணினீங்க, எதனால் பண்ணீங்க, என்ன காரணத்துக்காக பண்ணீங்கன்னு தட்டி கேட்கக்கூடிய ஒரு துணிச்சல் கண்டிப்பாக இந்த மகர ராசிக்காரருக்கு உண்டு. இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த மகர ராசிக்காரர் கடுமையான போராட்டங்கள் இந்த 7 வருஷ காலகட்டமாக 7-7.5 வருஷமாக ஆகிப்போச்சுங்க. கடுமையான கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க, புரியுங்களா? ஏன்னா 7 பிரச்சனைங்கிற ஒரு பிடி இருந்தது. இதனால் மன கஷ்டம், பண நஷ்டம், இட மாற்றம், பார்த்தோம்னா சொந்தமாக தொழில் செஞ்சவங்க பலவிதமான விரயங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, உங்களால் வாழ்ந்தவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க, ஆனால் உங்களால் கெட்டவங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது மகர ராசிக்காரராக இருந்தாலும், தன் திறமை அனைத்தும் இருந்தும் தன்னால் முடிந்த வரைக்கும் முயற்சி எடுத்தும் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது சமீப காலத்தில் இந்த மகர ராசிக்காரர் தான். அந்த ஒரு மாற்றம் இப்போது 7.5 சனி முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிறகு பெரிய மாற்றங்கள் வரலையே அப்படின்னு பார்த்தோன்னா, 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. அப்போ 2இல் ராகு இருக்கிறதுனால குடும்பத்தில் சில குழப்பங்கள் உருவாகிருக்கு. அது தனஸ்தானம்னு கூட சொல்லலாம். பண விஷயங்களும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகிருக்கு. இன்னொன்று பார்த்தோம்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்குங்க. அப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் வக்ர நிலையில் இருந்தது ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும், அந்த குரு பகவான் பிரியஸ்தானத்தை 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை பார்த்ததுனால சில விரயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஆயிருக்குமே தவிர, எந்த ஒரு பணத்தையும் சேமித்து வைக்கவும் முடியல, மிச்சப்படுத்தவும் முடியல. எதிர்பார்த்த காரியங்கள் இந்த காலத்தில், இந்த டயத்தில், இந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு கமிட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த நேரத்தில் பண்ணியிருக்க முடியாது ஆச்சுங்களா. கால தாமதங்கள் ஆகிட்டு இருந்தது. அந்த தாமதங்கள் மட்டும் இல்லாமல், அதாவது திருப்திகரமான சில விஷயங்கள், சிலர்லாம் பார்த்தோம்னா குடும்பம் இல்லையா, ஒரு வாழ்க்கை, திருமணம் இல்லையா, நம்மளுடைய குழந்தைங்களுக்கு தேவையான வாய்ப்புகள், இதெல்லாமே ஒரு பெரிய சுமையாக சுமந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது தவிர அந்த சுமையை தீர்த்து வைக்க முடியல. அப்படின்னா ஒரு வாய்ப்புகள் கொடுக்க முடியல. அதாவது நமக்கு அந்த நெருக்கடிகள் இருக்கிற போது அவங்களுடைய பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும், புரியுங்களா? அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட, வீடு மண்மனை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி, நம்மளது ஒரு பொருளாதாரம் இருக்கும், ஒன்று அடுத்தவங்க கையில் இருக்கும், இல்லையா பூர்வீக சொத்து இருக்கும், அது ஒரு பிரச்சனையில் இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா ஒரு வேலையிலேயே பார்த்தோம்னா ஒரு வேலை நல்லா போயிட்டு இருந்த வேலை திடீர்னு அது ஒரு பிரச்சனையாகி போச்சு, வருமானம் குறைஞ்சி போச்சு, நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல, தள்ளி போகுது, எதிர்பார்த்த விஷயங்கள் இப்படி பிரேக் ஆகிட்டு இருந்தது. இதுதான் நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஒரு தடைன்னு கூட சொல்லலாம். எல்லாத்த விட பணம் காசுங்கிறத விடாங்க நிம்மதி ரொம்ப முக்கியம், சரிங்களா? அந்த நிம்மதி இருந்ததுன்னா எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம சில பிரச்சனைகளை நம்ம சந்தித்து வந்துட முடியும், யோசிக்க முடியும், அந்த காலத்தை கடந்து வர முடியும். ஆனால் சமீப காலத்தில் பார்த்தோம்னா, அதாவது மனசில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இழந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் தன்னம்பிக்கை இழக்கக்கூடியவங்க கிடையாது மகர ராசிக்காரர், துணிவானவங்கன்னு சொன்னேன். ஆனால் அந்த தன்னம்பிக்கை ஏன் இழக்குதுன்னா, யாரை நம்பினாலும் அந்த இடத்துல ஏமாற்றம் வருது, எது எதிர்பார்த்தாலும் அந்த காரியத்தை முடிக்க முடிய மாட்டேங்குது, பணம் இருந்தும் சில காரியங்கள் செய்ய முடியல, தள்ளி போகுது, ஒரு வாய்ப்புகள் இருந்து நாம் போகும்போது அந்த வாய்ப்புகள் நம்ம கைவிட்டு நழுவி போகுது, சரிங்களா? இதுதான் நம்மளுடைய பிரச்சனைக்கு காரணம். இன்னொன்று சொல்ல போனோம்னா, சில நபர்களால் நம்ம யார் மேலே பாசம் வச்சோமோ, உறவு வச்சோமோ, அவங்க அவங்களுடைய தேவைக்கு நம்மளை ஏமாற்றப்பட்டாங்க, ஏமாத்துனாங்க. அது பணத்தால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், இல்லையா பாசத்தால் வாழ்க்கையினால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். இது 2ல் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், சரிங்களா? இதில் இருந்து எப்படின்னா, வாழ்க்கையிலே ஒரு வெறுத்து போன மாதிரி, என்னவோ வாழ்க்கை, எதுக்கு வாழ்கிறோம், ஏன் வாழ்கிறோம், கடமைக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோமே,
அதாவது கெட்டவங்க நல்லா இருக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்க நல்லா இருக்கிறாங்க, அடுத்தவங்ககிட்ட ஏமாற்றி பொய் சொல்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனால் நாம் உண்மையாக இருந்து நேர்மையாக இருந்து அதாவது மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு நாம் ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்குறோம்? இப்படிங்கிற ஒரு வருத்தம் இந்த மகர ராசிக்காரருக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த வருத்தங்கள் போகக்கூடிய ஒரு காலம்தான் இந்த நேரம். இன்னொன்று சொல்ல போனோம்னா ஆரோக்கியத்தில் கூட ஏதாவது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ரீதியில் செலவுகள் வந்திருக்கு இதுக்கு முன்னால், சரிங்களா? சில விரயங்கள் பண்ணியும் அது சரியாகலை. மறுபடியும் பார்த்தோம்னா ஒரு பயமாக இருக்குது. தேவையில்லாத போக்குவரத்துனாலே சில பிரச்சனைகள் வந்திருக்கு. மற்ற ஆரோக்கியம் எது நோயில் நொடியில் ஆனால் பார்த்தோம்னா ஏதோ ஒரு பாதிப்பு உடம்புல இருக்குது. அதை போய் பார்த்தா மாத்திரை சாப்பிட்டா அன்றைக்கி சரியாக இருக்குது. மறுபடியும் பார்த்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சரியாயிரும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் இருந்து 14ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுதுங்க. அப்போ உச்ச பலம் ஆகும்போது அதாவது நிம்மதிங்கிற ஒரு ஸ்தான பலம் அதிகரிக்கும். முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய 10ஆம் அதிபதி சுக்கிர பகவான் அதாவது 3ஆம் இடத்துல உச்சபலம் அடையும் போது உங்களுடைய முயற்சிகளால் வெற்றி அடையக்கூடிய அனுகூலம். அதே நேரத்தில் சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது அற்புதமான ஒரு காலகட்டம் தாங்க. கண்டிப்பாக நீங்கள் சனி பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 அதாவது ரொம்ப சிறப்பான இடம். இந்த காலகட்டத்தில் இந்த ஏப்ரல் மட்டும் சொல்ல வரலைங்க, இந்த ஏப்ரலிருந்து குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்குமே உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் பயணங்களும் வெற்றியாகும். கண்டிப்பாக வெளிநாடு போகணுமா, தாராளமாக போயிட்டு வாங்க, சரிங்களா? வெளிநாடு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த கஷ்டங்கள் தீர்ந்துடும். படிக்கிற மாணவ மாணவர்களுக்கு கல்வியில் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். கல்வியை முடிச்சுட்டு அற்புதமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஐயோ என்னவோ தெரியல எல்லாம் இருந்து நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்கிறவங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், சிறப்பான காலகட்டம், சரிங்களா? இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா 8ல் கேது இருக்கிறதுனால வண்டி வாகனம் போக்குவரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தவங்களை நம்பிக்கை சம்மந்தப்பட்ட ரீதியிலே கொஞ்சம் கவனம் தேவை. எந்த வேலையும் அவசரம் வேண்டாம், பொறுமையாக செய்யுங்க, நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் கொஞ்சம் பொறுமைசாலித்தனமாக போகிறதும் புத்திசாலித்தனமாக இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப அவசியம், சரிங்களா? படபடன்னு பேசுகிறது, மனசில் பட்டது மாதிரிலாம் நடக்கிறது, திடீர் முடிவுகள் எடுக்கிறது இது மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க, சக்ஸஸாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் இருந்தே கண்டிப்பாக ஏறும் முகம்தான், வளர்ச்சி தான், முன்னேற்றம் தான். விவசாய சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்கிறவங்களுக்கு, அதே மாதிரி விவசாய சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, வியாபாரிகளுக்கு, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு புதிய ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும், நன்மைகள் நடக்கும். இப்போ சொன்ன பலன் கோட்சாரம். இந்த கோட்சாரம்ங்கிறது ராசி வச்சு சொல்லியிருக்கிறேன். ஆனால் பிறப்பு ஜனன ஜாதகம் தான் முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா என்ன யோகங்கள் இருக்குது, எந்த மாதிரி ஒரு அற்புதமான காலம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது, அது உங்கள் ஜாதகத்தில் தான் தெரியும், சரிங்களா? அதனால் உங்களுடைய ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்கணும். நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய ஜாதக பலன்களையும் முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சந்தேகங்களையும் தீர்த்துக்கலாம், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.